Hi everyone, welcome to our channel. Free Mehendi classல இன்னைக்கு நம்ம 4th class நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்னைக்குள்ள டாபிக் என்னன்னா swirl. Swirlங்கிறது வந்து மெஹந்தில ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபவுண்டேஷன் எலிமெண்ட் சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அண்ட் இதில் நீங்கள் வந்து ப்ரோ ஆகிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு எலகண்ட்டான ஒரு மெஹந்தி டிசைன் நீங்கள் மேக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அரபிக், இண்டோ அரபிக் அண்ட் மாடர்ன் டிசைன்ஸ் கண்டிப்பாக இப்போ உள்ள ட்ரெண்டிங்கில் இது கண்டிப்பாக நீங்கள் மேக் பண்ணலாம். ஸ்வர்லோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நான் அந்த ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி கூட நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்வர்ல் வந்து எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நீங்கள் ஃபர்ஸ்ட்டில் வந்து மெஹந்தி வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் ஜஸ்ட் பென் இல்லைன்னா பென்சிலில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ பென்சிலில் நீங்கள் ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த ஹேண்ட்லிங் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஓகேவா, இது ஒரு டெக்னிக். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரவுண்டாக நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு எந்த இடத்துல நீங்கள் ஃபினிஷ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துலேருந்து கர்வ் லைன்ஸ்னு வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ பென்சிலில் இல்லை பெனில் நீங்கள் நிறையா ட்ரா பண்ணிக்கோங்க, நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மெஹந்தியில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸ்டார்டிங்கில் நம்ம மெஹந்தி யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக அதில் நிறைய மிஸ்டேக் வரும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு 30 டைம்ஸ் ஆச்சும் நீங்கள் வந்து பெனில் வந்து ட்ரா பண்ணணும். ஓகே, ஸோ ட்ரா பண்ணோன்னே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோன்னே இந்த மாதிரி நீங்கள் ரவுண்ட் போட்டுக்கோங்க கரெக்டாக. நான் வந்து இது கொஞ்சம் பிக் சைஸில் ரவுண்ட் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் சின்ன சைஸ் போட்டாலும் ஓகே தான். ஓகே, ஸோ உங்களுக்கு வீடியோ நல்லா கிளியராக தெரியறதுக்காக நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஸோ எந்த இடத்துல நீங்கள் வந்து ரவுண்ட் ஃபினிஷ் பண்ணிங்களோ ஸோ அதுக்கப்புறம் அதுலேருந்து நீங்கள் கண்டினியூ பண்ணணும். கண்டினியூ பண்ணிவிட்டு அந்த சென்டரில் நீங்கள் ஒரு டாட் வைக்கணும். ஓகேவா, டாட் வந்து நான் லாஸ்ட் கிளாஸஸ்லாம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த டெக்னிக் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து ட்ரா பண்ணணும். அதுக்கப்புறம் எந்த இடத்துல அந்த ரவுண்ட் ஷேப் ஃபினிஷ் அந்த எண்டில் முடியுதோ அந்த இடத்துலேருந்தே நீங்கள் வந்து உள்ளார வந்து ஒரு கர்வ் ட்ரா மாதிரி ட்ரா பண்ணணும். ஓகேவா, கர்வ் உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ஸ்வர்ல் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்வர்ல் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதாவது எத்தனை வாட்டி ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் உள்ளாட அந்த கேர்ள் ஆகிறது 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அது உங்களோட அந்த க்ரியேட்டிவிட்டி பொறுத்து இருக்குது, உங்களோட டிசைன்ஸ் பொறுத்து இருக்குது. ஓகே, இப்போ நான் குட்டியாக வந்து ஸ்வர்ல் ட்ரா பண்ணியிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, இது தான் கரெக்டான மெத்தட் நம்ம வந்து எப்படி ஸ்வர்ல் பண்ணுறதுன்ட்டு. இப்போ நம்ம வந்து ஆஸ் அ பிகினர்ஸாக நம்ம என்னென்ன மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த சைடில் நான் போட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்ன வரும்னா நம்மளோட அந்த ஸ்வர்ல் வந்து அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்காது. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு மிஸ்டேக் இது தான் வரும். ஏன்னா நம்மளோட அந்த ஹேண்ட்லிங் வராது. ஸோ அதனால தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பெனில் இல்லைன்னா பென்சிலில் நீங்கள் ட்ரா பண்ணணும். ஆஃப்டர் தட் நீங்கள் வந்து மெஹந்தியில் ட்ரை பண்ணலாம். ஓகே, செகண்ட் மிஸ்டேக் என்ன வரும்னா நம்ம வந்து ஸ்வர்ல் பண்ணும்போது அந்த கர்வ் லைன் நம்ம ட்ரா பண்ணும்போது கொஞ்சம் அந்த கேப் விட்டு வரும்ல. ஸோ மேபி அந்த மெஹந்தியோட ஹேர் லைன்ஸ் ஆனதுனால கொஞ்சம் கேப் விழுவோம். ஸோ அதனால அந்த ஒரு மிஸ்டேக் வரும். தேர்ட் மிஸ்டேக் வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்பில் ட்ரா பண்ணிடுவோம், பட் உள்ளாட அந்த ஸ்வர்ல் அந்த கர்வ் லைன் வந்து நம்ம சரியாக பண்ண மாட்டோம். ஸோ இந்த 3 மிஸ்டேக் தான் மோஸ்ட்லி பிகினர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இது 3மே நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ஸ்வர்ல் நீங்கள் அழகாக டிசைன் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து ஒரு குட்டி டிசைன்ஸ் நான் இதுலேயே நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பக்கத்துலேயே இப்போ இந்த ஸ்வர்ல் நான் போட்டிருக்க பார்த்தீங்களா, பக்கத்துலேயே இன்னொரு ஸ்வர்ல் போடுறேன். ஸோ வந்து இப்போ நான் வந்து ஒரு 3 ஸ்வர்ல் நான் வந்து மேலே மேக் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் வீட்டில் நான் எப்படி சொல்லித்தரணும் ஸோ அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஸ்லோலியாக பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு நீட் அண்ட் க்ளீனாக வரும். ஆஸ் அ பிகினர்ஸாக ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க. நம்ம டிசைன்ஸ் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஓகேவா, என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நம்ம ஸ்வர்ல் போட்டிருக்கோம், அதுக்கு கீழே நம்ம வந்து ஸ்வர்ல் வந்து போடக்கூடாது, இந்த சென்ட்ரலில் நம்ம போடணும். ஓகேவா, இப்போ நம்ம இந்த 2 ஸ்வர்ல் போட்டிருக்கோம், அந்த 2 ஸ்வர்லுக்கு பிட்வீன் அந்த சென்ட்ரலில் தான் நம்ம வந்து போடணும். அதில் வந்து கேப்பே இருக்கக்கூடாது. இன்கேஸ் நம்மளுக்கு வந்து அதுக்கு நேராக அந்த ஸ்வர்லுக்கு கீழே நேராக நம்ம போட்டோம்னா சென்ட்ரலில் கேப் வரும். அது பார்க்குறதுக்கு ஈவனாக இருக்காது, பர்ஃபெக்டாக இருக்காது, பார்க்குறதுக்கு அது ஒரு மாதிரியாக டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இப்போ இந்த சைட் பார்த்திங்கன்னா நான் கரெக்டான பொசிஷனில் நான் வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் பண்ணும்போது அந்த சென்ட்ரலில் கேப்பே இருக்காது. ஸோ அது பார்க்குறதுக்கு நீட்டாக அண்ட் யூனிக்கான ஒரு டிசைன்ஸாக நம்மளுக்கு தெரியும். ஓகேவா, ஸோ இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த சென்டரில் நம்ம ஸ்வர்ல் வந்து நம்ம மேக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது பார்க்குறதுக்கு நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ஸ்வர்ல் வந்து நீங்கள் 30 டைம்ஸ் நீங்கள் பென்சிலில் நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மெஹந்தியில் ஒரு 40 டைம்ஸ் கிட்ட நீங்கள் தனித்தனியாக ஓகேவா தனித்தனியாக நீங்கள்
ஒரு 40 டைம்ஸ் பண்ணுங்கள். அண்ட் நான் ஒரு டிசைன் சொல்லி கொடுத்தா பார்த்தீங்களா, அது ஒரு 5 டைம்ஸ் பண்ணால் போதும். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்களும் இந்த மெஹந்தி கிளாஸில் ஜாயின் பண்ண ஆசைப்பட்டீங்களா, அந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது. ஸோ மறக்காமல் அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.